கயல் சீரியலில் நம்ம கையில் பற்றி அன்பு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கையில் தவறாக புரிஞ்சுக்கிட்டு அன்பு கையில் மேலேயும் கையில் குடும்பத்து மேலேயும் கோவமாக இருக்கார். அதாவது அவர் குடும்பத்து மேலேயும் அவரே ரொம்ப கோவமாக இருக்கார். கோவமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் வீட்டை விட்டே கிளம்பிட்டாரு. நம்ம அன்பு இனிமேல் நான் வீட்டுக்கு வர மாட்டேன், நான் போலீஸ் ஆக போகிறேன், என்னோடய யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதங்க, இங்கே இருந்தால் நான் போலீஸ் ஆக முடியாது, ஏதாவது இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க நீங்கள் எல்லாரும். என்னவோ நம்ம கையில் குடும்பத்தில் இருக்கிற இடைஞ்சல் பண்ணுற மாதிரி இந்த அன்பு என்னதான் மண்டையில் இருக்கிறதுல மண்டையில் மசாலா தான் இருக்கும் போல். எப்போ பாரு அழுவணி மூஞ்சா அழுதுகிட்டே இருக்கான். இவனுக்கு அன்பு, அதாவது குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே நம்ம அன்பு மேலே பாசமாக இருந்தாங்க. அன்பும் இருந்தான். பட் இப்போ அவன் இல்லை, டோட்டலாக மாறிட்டான். என்ன காரணம் அப்படின்னா அவனை ஜெயிலுக்கு போயிட்டானான். அப்புறம் அவள் ஜெயிலில் எடுக்கிறதுக்கு வெளியே ஆளே வரலையாம். அவள் பெரியப்பா தான் வெளியே எடுத்தாங்களாம். அவள் பெரியப்பா தான் அவனுக்கு கடவலாம். அவள் பெரியப்பா தான் அவன் ஜெயிலுக்குள்ளே கிடக்கணும்னு நினச்சது, அவன் போலீஸ் ஆகக்கூடாதுன்னு நினச்சது. ஆனால் எல்லாமே பெரியப்பாவை நல்லவனாக நினச்சிட்டு குடும்பம் தான் அப்படி அவனை போலீஸ் ஆகக்கூடாது, அவன் ஜெயிலில் இருக்கணும் அப்படி குடும்பத்தாளுக்கு நினச்சதா அவன் மனசில் அப்படியே இதை தெளிவாயிடுச்சு. அப்படியே மனசில் பதிய ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம். வீட்டை விட்டு வெளியே போகும்போதுல நம்ம யாரை பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம அன்பு கோவத்தில் போயிட்டுருக்காங்க. அப்போ ஷாலினியை பார்க்காங்க. ஷாலினியும் அன்பும் லவ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த அப்பவும் பேசிகிட்டு இருக்காங்க. நீ எங்கே போகிற, நம்ம ஷாலினி கேட்க எங்கே போகிற, கையிலக்கா அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க, நீ புரிஞ்சுக்காமல் பேசாத அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்லி புரிய வைக்க பார்க்காங்க. அதனால அன்பு வந்து அவன் மேலேயும் கோவப்படுறாங்க, ஷாலினி மேலேயும். இங்கே பாரு, நீ அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறத என்கிட்ட பேசாத, நான் உன்ட்ட மட்டும் பேசலாம்னு நினச்சேன், நீ இந்த மாதிரி என் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் கையலுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு பேசிகிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் நான் உங்ககிட்டையும் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாங்க. ஷாலினி என்ன பண்ணாண்டே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து தர்மலிங்கம் என்ன பண்ணுறாரு, தர்மலிங்கம் அதை தூரத்துலேருந்து பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேதவழிக்கு ஃபோன் போட்டு சொல்கிறாங்க, அங்கே பாரு உன் பொண்ணு இந்த மாதிரி காதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரெண்டும் நடு ரோட்டில் இருந்து அன்பு வந்து இப்போமே கூட்டு போயிடுவா போல உன் மகா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது சொல்கிறது மட்டும் இல்லாமல் வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்து காட்டணுன்னு வேதவழி சும்மாவே ஆடுவா. இப்போ சலங்க வேற கட்டி கூட்ட மாதிரி ஆயிடுச்சு. அவர் ரொம்ப கோவத்தில் இருக்கா ஷாலினி மேலே, அன்பு மேலே இல்லை ஷாலினி மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா கூடி சீக்கிரத்தில் ஒரு நல்ல முகூர்த்தத்தை பார்த்து ஷாலினிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு நினைக்காங்க. ஷாலினி மனசில் அன்பு தான் இருக்காங்க. அன்பும் அதான் போலீஸ் ஆக போகிறேன், ட்ரைனிங்லாம் இருக்குது, ட்ரைனிங் முடிக்கணுங்கிறக்கான்னு வேறு ஊருக்கு போகிறோம். அந்த ஊருக்கு போகிற இடத்துல நம்ம ஷாலினிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம கையில் நினச்சா மட்டும் தான் தடுத்து நம்ம அன்பையும் ஷாலினியும் சேர்த்து வைக்க முடியும். ஆனால் அன்பு தான் கையில் புரிஞ்சுக்காமல் பேசிகிட்டு இருக்கானே. ஒரு பக்கம்னா கையிலே ரொம்ப ஃபீல் பண்ணுறான், நம்ம தம்பி நம்மளை புரிஞ்சுக்கலையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கா. நம்ம கையிலுக்கு எழில் தான் ஆறுதலாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கையில் எதுக்கு ஃபீல் பண்ணுறாங்கன்னா எழில் இந்த மாதிரிலாம் பேசிட்டானே, நம்மளை பேசுகிறது பெரிய விஷயம் இல்லை, அதெல்லாம் நம்ம கண்டுக்க மாட்டோம், நம்ம தம்பி தானே விட்டுருவோம், எழில் இப்படிலாம் பேசுகிறானே அவனுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படி நினச்சி தான் நம்ம கையிலே ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் எழில் வந்து நம்ம கையலுக்கு ஆறுதலாக நிறைய வார்த்தைகள் பேசுகிறாங்க. அதெல்லாம் கேட்டு நம்ம கையிலுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் எழில்கிட்ட சாரி கேட்காங்க, என்னால் தான் என் தம்பி இப்பெல்லாம் ஒன்றே பேசினா தயவுசெய்து மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம கையில் பற்றி நம்ம அன்பு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா டேனியல் மூலமாக மட்டுமே புரிஞ்சுக்க முடியும். தர்மலிங்கம் தான் நம்ம ஜெயிலேருந்து காப்பாற்றினாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவன் உண்மை அவனுக்கு தெரிய வரும். டேனியல் தான் நம்ம கையில் காலில் விழுந்து கெஞ்சினால காரணத்தினால தான் நம்ம டேனியல் வந்து வேறு ஆளை வச்சு நம்ம அன்பை வெளியெடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம கையில் அவைய இப்போ டேனியலோட பொண்ணை காப்பாற்றின காரணத்தினாலும் எல்லாமே கையில் செஞ்ச புண்ணியம் தான் இவன் இன்றைக்கி காப்பாற்றிருக்கான். ஆனால் இது தெரியாமல் கையிலே வெறுத்துட்ருக்கான். கூடிய சீக்கிரத்தில் எல்லாம் புரிஞ்சு கையிலோட அன்பையும் பாசத்தையும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.